காற்று மாசுபடுதல். காற்று மாசுபாடு என்பது வாயுக்கள், ரசாயனங்கள் மற்றும் சிறிய துகள்கள் போன்ற மாசுபாடுகளின் உமிழ்வினால் ஏற்படும் உள்ளூர், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினையாகும். காற்று மாசுபாடு மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. இயற்கையுடன் இணைந்து வாழும் பொழுது நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த அறிவியல் உலகில் நடக்கும் பல தொழில் புரட்சிகள் நமக்கு பலவித வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறது. அதனால் நமது சுற்றுப்புறச் சூழலும் நாம் சுவாசிக்கும் காற்றும் மாசுபடுவதால் நமக்கு பலவிதமான தீமைகள் உண்டாகின்றன. காற்றில் கலக்கும் ரசாயன கழிவுகள் காற்றை அசுத்தமாக்கி விடுகின்றன. அதையே நாம் காற்று மாசுபடுதல் என்று அழைக்கின்றோம். சமையல் வாயு, மின்சார விளக்குகளின் வெப்பம், வாகனங்களில் இருந்து வெளிவரும் கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்கள் காற்றில் மாசை உண்டாக்குகின்றன. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் சல்பர் டை ஆக்சைடு, ஹைட்ரோ கார்பன் போன்றவற்றால் பாதிப்பு ஏற்படுகிறது. இவற்றில் ஹைட்ரோ கார்பன் புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. சில ரசாயனத்துக்குள் காற்றில் உள்ள நீர்த்தி வலைகளுடன் சேர்ந்து பனிமூட்டத்தையும் உருவாக்குகின்றன. இதை சுவாசிக்கும் பொழுது உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. காற்று மாசு அதிகமாவதை தவிர்க்க பொது போக்குவரத்து பயன்படுத்த முன்வர வேண்டும். தொழிற்சாலைகளை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அமைப்பதை தவிர்த்திட வேண்டும். மரங்கள் வெட்டுவதை நிறுத்திவிட்டு மரங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுகிற போது காற்று மாசை கட்டுப்படுத்த முடியும்.